ஒரு சில விஷயங்களை நம்ம வருஷக்கணக்காக நினச்சிக்கிட்டே இருப்போம், நடக்கவே நடக்காது, தட்டி தட்டி போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் இந்த விஷயம் நடக்கும். அப்போ நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நடந்த விஷயந்தான் இந்த காம்பவுண்ட் வால் எடுக்கிறது. ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ நாங்கள் வீடு கட்டி இங்கே வந்து 16 வருஷம் ஆச்சுங்க. காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் பின்பக்கம் எங்களால் காம்பவுண்ட் வால் எடுக்கிற அளவுக்கு ஒரு வழி கிடச்சிது. அதனால் காம்பவுண்ட் வால் ஒர்க் நடக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு மேற்கொண்டு நம்ம இந்த இடத்தெல்லாம் நல்லா கொஞ்சம் கார்டன் மாதிரி மாற்றணும் அப்படின்னு ஒரு சில பிளான்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அப்பப்போக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நானும் இவரும் ரேஷன் கடை கிளம்பிட்டோம். ஜீனியும் பருப்பும் பச்சரிசி நல்லா இருந்துச்சு, சேர்த்து வாங்கிக்கிட்டேன். ஏன்னா பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. சரி அடிக்கடி சாம்பார் வைப்போம், கொஞ்சம் பருப்பு இருந்தால் நல்லா இருக்குமேட்டு இந்த பருப்பு கடையில் வாங்கின பருப்பு ரெண்டையும் கலந்து போட்டு வச்சுருவேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, அதெல்லாம் எந்த குறையுமே இருக்காதுங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே மல்லி அரைக்க கொடுக்கணும். அதையும் நான் எடுத்துக்கிட்டு நானும் அவரும் வெளியில் வந்துட்டோம். வந்து மல்லி அரைக்க கொடுத்துட்டு வர வழியில் கார்ன் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு கார்ன் வந்து 25 ரூபா தான். சரி 4 கார்ன் வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக போய் நேம் போர்டு வாங்கிறதுக்காக நாங்கள் கடைக்கு போயிட்டோம். தம்பி எம்பிபிஎஸ் முடித்ததுனால நேம் போர்டு வைக்கணும் இல்லையா வீட்டில், அதனால் செய்ய கொடுத்துருந்தோம். 1100 வந்துருந்துச்சு. சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இனி எந்த இடத்துல மாட்டுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே வர வழியில் கொஞ்சம் மேங்கோ வந்து வாங்கிக்கிட்டோம். 1 கிலோ 50 ரூபா தாங்க. 4 கிலோ வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான பழம், நல்ல இனிப்பு. அதையும் வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டா ஒர்க்கு ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அநேகமாக இன்றைக்கி ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க. காங்கிரீட்லாம் போடுற அன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க.